வார பெரியதுன்னா அதுக்கு திரி கிழிச்சாதாங்க சரிப்பட்டு வரும். நமக்கு போன புஸ்வான நல்லா கைஸ் வெடிகுண்டு வெடிப்போம் போட்டுறேன் மணி நேரத்துக்கு. மதன் ப்ரோ ஆண்டா ஜீஸ் என்ன ஜீஸ் 25,000 ரூபாய் டிராஃபி ஜெயிக்கவும் மாட்டேங்கிற ஒன்றும் மாட்டேங்கிற. இந்த டிராஃபி நல்லா போனதானே அடுத்த டிராஃபி நான் டிராஃபி சவச்சவன் இருக்குது. ஒரு ஒரு அரசல் புரசல் இல்லை, ஒரு வெற்றிக்கான ஒரு போராட்டம் இல்லை, எதுவுமே இல்லையா. ஒரு மாதிரி டம்மி பாபாவா இருக்குன்னு எல்லாம் ஃபீல் பண்றாங்க. என்ன இசானே ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். ரைவல் எடுத்து நீ ஜெயிக்கலாம், யாரும் ஜெயிக்க கூடாது. போய் டாப் டீம்ஸ் எல்லாம் போட்டு வெளுக்க வேண்டியதானே. டிபிடஸ் பிளடி எம்பிடஸ்னு 3 டீம் டிராஃபிக் ஓடிட்டு இருக்கு. 3 டீம் முடிச்சு போச்சு. பிரச்சனை வரும் ப்ரோ. எந்த அதெல்லாம் எதுவும் வராது. போ உன்னோட என்ன ஜெயிக்க எனக்கு புரியல. விராட் கோலி பேட்டிங் பிடிக்கிறாப்புல, ஸ்டார்க்கு வந்து போடுறாப்புல, பிரச்சனை வரும் இந்தியா கூட. நம்ம விக்கெட் எடுக்க வேணாம் ஆனா விடுறாப்புல வந்து டபக்குன்னு போட்டு அவுட் சைட் ஆஃப் சொல்றப்புல அடிச்சு அனுப்புல விராட் கோலியா. எனக்கு புரியலையே. ஸ்டார்க்கும் கிரிக்கெட் பிளேயர் தான், விராட் கோலி கிரிக்கெட் பிளேயர் தான். இப்ப நீ பப்ஜி பிளேயர், அவனும் பப்ஜி பிளேயர் தானே. நீ ஒரு டீம் அவன் ஒரு டீம் தானே. என்ன உடைக்கிற விளையாடுறதுக்கு என்ன வலிக்குது? ஏதாவது திட்டுவாங்க அதனாலதான். சரி சரி விளையாடாத, வெளியே போ. ஏன் விளையாடுற? விளையாடாம இருக்கலாம்ல. அப்படி வின் பண்ணல ப்ரோ. அப்ப வின் பண்ணா விளையாடு. அப்புறம் என்ன எனக்கு புரியலையே ப்ரோ. இந்த மேட்ச் அடிக்கிறோம் ப்ரோ. ஜெயிக்கிறதுக்கு அப்ப விளையாடலையே நீ. அப்போ வெற்றிக்கு டாப்ல இருக்கு இதான் ப்ரோ. வின் பண்ண இதுக்கு மேல 3 மேட்ச் தான் இருக்கு. வின் பண்ண முடிய வாய்ப்பே இல்ல. சூப்பர் சூப்பர் சூப்பர். வெரி 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 வெரி. வெற்றி என்பது எப்படி இருந்தா அப்புறம் எப்படி? நீ ஃபர்ஸ்டே விட்டினா அப்புறம் எப்படி? ஃபர்ஸ்டே நீ என்ன பண்ணிருக்கணும்? டாப்ல இருக்க டீம் எல்லாம் பாயிண்ட் எடுக்க விட்டுருந்தா எல்லாம் சரிசமமா இருந்திருப்பீங்க. 10 பேர் இருந்திருப்பாங்க, ஜெயிச்சிருக்கலாம். ஃபர்ஸ்டே டாப்ல இருக்க டீம்ல விட்டுட்டு இப்ப குத்து இது கூட இது சூத்துக்குள்ள ஓடுதுன்னா என்ன கணக்கு? என்னடா நீ அவனுக்கு பாரு. இப்ப பிளடி டீம் பாயிண்ட் எடுக்கூடாது, பிளடி டீம் முட்டி தூக்குறானுங்க வெளியே போடா அப்படின்னு. அவ்வளவுதான் முடிச்சு. அந்த அவன் போயிட்டான், இந்த இவன் போயிட்டான். இப்ப அவன் சேஃப் ஆயிட்டான், நீங்களாம் நாய் நக்கிட்டீங்க. எப்படி என்ன போ? நீ விளையாடவும் வர மாட்டேங்குது, ஒரு பிளான் வர மாட்டேங்குது, நீ கம்படிட்டிவ் வேற போனன்ற ஒரே குழப்பமாகுது. என்னவோ ஏதோ. சரி ஓகே. அடுத்து 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 கூப்பிடு. அடுத்து திருப்பி குளிக்கலாம். கூப்பிடு அடுத்து. நிறைய போய் முக்கியமா எஸ்டிஆர் ப்ரோ. எஸ்டிஆருங்க நான் தான் ட்ரோலுக்கு இது நான் M4 வாங்கிட்டேன், நான் பெரிய பூல் ஆயிட்டேன், அவரை திமிர் போட்டு 4 நாளா நீ யாரு வருது. ரெட் கார்டு இருந்தாலும் நீ இப்ப என்ன பூலும் ஏதாவது வாய் போது ஏதாவது பொய் பேசாதா. 4 நாளா உன்னை பத்தி ஒத்த வார்த்தை சாட்ல பேசல. எஸ்டிஆர்னு ஒருத்தர் இருக்கானா, செத்தானா, அவன் யாரு, அவன் யானை மேனா பறக்கும் மேனா, ஒரு மயிருக்கு லாய்க்கில நீ. ஒரு மயிருக்கு லாய்க்கில என்னத்த பாக்குறது? மயிர் தான் பாக்கணும். போயிட்டு மயிறு 30 மேட்ச் விட்டிய நாய. 30 மேட்ச் விட்டிய. 3 மேட்ச் என்ன புடுங்க போற? 30 மேட்ச் விட்டு 3 மேட்ச்ல புடுங்க போறன்ற நீ. அப்படி டாப் டீம் அடிச்சாதானடா நீ களத்துல இருந்திருப்ப. நேரம் 25,000 வேணாமா சொல்லி பாயத்தோட இப்ப இருந்தா வேணாமா உனக்கு? பணக்கார புளுத்தி ஆயிட்டியா அதுக்குள்ளார? இல்ல ப்ரோ. அப்புறம் எவன் பாயிண்ட் அதிகம் 30 பாயிண்ட் எடுத்தாலும் நம்ம 15 பாயிண்ட் முதல்ல 30 பாயிண்ட் அந்த தூக்கு அப்படியே இருக்கணும். இது பண்ணிட்டு இப்ப கடைசி நேரத்துல 3 மேட்ச் தான் புடுங்குற. 30 மேட்ச் என்ன பண்ண? இதான் ஃபர்ஸ்ட் டைம் பிளேஸ்மெண்ட் ஆஃப் விளையாடுறியா? அவனுக்கு தெரியாதா டாப் டீம்ஸ் அடிக்கணும்? உனக்கு கதை விட்டுக்கிற அவங்க சேக்குள்ள என்ன புடிங்கிட்டு இருந்த போன மேட்ச்ல ப்ரோ. அப்பதான் ஹீல் ஆன ப்ரோ. எல்லா மேட்ச்லயும் விளையாடணும். நேத்து பார்த்தவன் இன்னைக்கு பார்க்க மாட்டான் லைவ். இன்னைக்கு நீ யாருக்கு நேத்து யாருல ஜம்ப் பண்ணி எல்லாருக்கும் ஃபேன்ஸ் ஆனா பரவாயில்லையா? இன்னைக்கு நீ ஏரோப்ளேன்ல வச்சு கார்ல எகிரி கொண்டாதானே எல்லாம் பார்ப்பாங்க. டெய்லி டெய்லி எல்லாம் பண்ணி தானே ஆகணும். என்னடா நீ எதுக்கு நாய்க்கலாதானாங்கிற? அடுத்து ரஸ்கார்டுங்க. ரஸ்கார்டுக்கு கொளுத்துற தீ தான் இருக்கிறதுல கொழுந்து விட்டு போகுது. ரஸ்கார்டு இருக்கானா இல்லையா? உன்னை வேணான்னு சொல்லி வெளியே அனுப்பி நீ ஒரு பீன்னு சொல்லி எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்தி வெளியே அனுப்பின டீம் ஜெயிக்க போகுது. நீ என்ன பாத்துட்டு எங்க எங்க ஓரமா உட்காந்து ஆய் கழுவி விட்டுக்கிற? வாய் தர சொல்றா. ஏன் உன்னை வெளியே எடுத்தான்னு அவனை ஃபீல் பண்ண வைக்கலாமா? நீ வாய துறப்பே மாட்டியா? நீ பேசுறா ரஸ்கார்ட் ப்ரோ. கேக்குதா ப்ரோ? நீ ரஸ்கார்டா இல்ல பீ கார்டா சொல்லு.
புரியல. சொல்லுங்க ப்ரோ. கேக்குது கேக்குது சொல்லுங்க. இல்ல ஒண்ணும் இல்ல, சொல்லிட்டு எல்லாம் சொல்லிட்டேன். பழி இல்ல ப்ரோ, பழி வாங்கிடலாம் ப்ரோ, பிரச்சனை இல்ல ப்ரோ. ஓகே ஓகே ஓகே. எம்எஸ்ஓபி நீ எல்லாம் வந்து சீனியர் பீனியர், ஒரு எம்பிடஸ்ல பங்க் இருந்த வரைக்கும் அவன் தானே பிளேஸ்மெண்ட் டிராஃபியோட வின்னரு. என்னைக்கு பங்க் போனா நீங்க எல்லாம் சப்பையாயிட்டீங்கடா எம்எஸ்ஓபி. சப்பையா நீ ஆமா நீ சப்பையா நீ சப்பையா இல்ல நீ சப்பையான்னு கேக்குற. எம்பிடஸ்ல பங்க் இருந்த வரைக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் டிராஃபில எவனும் ஜெயிக்க முடியல, அவனை அந்த டீமை தொட முடியல. 1 லட்சம் ரூபாய் அந்த டிராஃபி இதெல்லாம் M4 எல்லாம் வாங்கினான். பிஆட்டோ நீ கெட்டது இல்லாம அந்த 3 பேர் சேர்த்து கெடுத்துட்டு இருக்கிற. ரிசைன் பண்ணிட்டு போனா பங்கு போடுறேன். மயிருக்கு லாக்கி இல்ல பிளேஸ்மெண்ட் டிராஃபி இதனால நான் பங்கு தூக்கி போடுறேன் அப்படின்னு. என்ன நீ ஒரு பாயிண்ட் இருக்கு. இப்ப எப்படா நீ மட்டும் பாயிண்ட் எடுத்து எப்படா ஜெயிப்ப? அவன் 89 போயிட்டா நீ 69 ஜெயிச்சா கூட 79 தான் போவ. டாப் டீமுக்கு 2-3 டீமை உடைச்சா தானே நீ முதல்ல போக முடியும். ப்ரோ 4 பாயிண்ட் தான் ப்ரோ டிஃபரன்ஸ்ல இருக்கு. எங்கடா 4 பாயிண்ட் டிஃபரன்ஸ்ல இருக்கா? இப்போதானே 4 பாயிண்ட் டிஃபரன்ஸ். போன மேட்ச் 75 டேய் போன தடவை இல்ல, உடைக்காதனால அப்படி ஆயி போச்சு. போன தடவை நீ வேற எங்க சண்டை போட்டு இருந்த. அவனுக்கு உனக்கு பாயிண்ட் எடுத்து கொடுத்தது ஜியூஸ், நீ இல்ல. அது உனக்கு தெரியுமா? எதுக்கு நாய்க்கு இல்ல. 3 மேட்ச் இருக்கு டிராஃபி பேட்டில், 4 டீம் இருக்கு. 3 டீம் நீ உடைச்சா மட்டும் தான் அவனால வர முடியும். 3 டீம் டிபிடிஎஸ் பிளடி ஜேபிடிஎஸ் இந்த 3 டீம் உடைச்சா மட்டும் தான் உனக்கு வாய்ப்பு. வேற எந்த டீமை உடைக்கலாம் உனக்கு வாய்ப்பே கிடையாது. வேடிக்கை தான் பார்க்கணும். பங்க் இல்லைன்னா பிளேஸ்மெண்ட் டிராஃபில எம்பிடிஎஸ் சப்பையா அப்படின்னு கேட்பாங்க எல்லாரும். சப்பையா அப்படின்னு கேட்பாங்க. பங்க கொடுங்க ப்ரோ, சின்ன பையனை கொடுங்க ப்ரோ அவன்ட்டு அப்படின்னு கேட்பாங்க எல்லாரும். அவங்க எல்லாம் பாவம், அவங்க விளையாட தெரியல, சின்ன பையனை கொடுத்து விளையாட வைங்க ப்ரோ அப்படின்னு கேட்பாங்க எல்லாரும். அப்புறமேட்டு நான் அப்புறம் அவன் ஜேபிடிஎஸ் எடுத்து பங்க் உங்களுக்கு கொடுக்க வேண்டியதா இருக்கும். அப்புறம் பங்க் வந்து எம்எஸ்ஓபி எனக்கு வேணாம், சாக்கு எனக்கு வேணாம், சர்வேல எனக்கு வேணாம், எனக்கு வேற யாராவது கொடுங்கன்னு கேட்பான். எம்பிடிஎஸ் பேர் மாறும், நீங்களாம் வேற எங்கேயா இருப்பீங்க. அப்புறம் கடைசி வரைக்கும் கடைசியாவே இருப்பீங்க, வரவே மாட்டீங்க, ஜெயிக்க மாட்டீங்க. உங்க கை, அதாவது நீங்க எதுல பெஸ்ட்டோ அதுல பெஸ்டா இருந்துடணும், இல்லைன்னா வேலையாவது. பிளேஸ்மெண்ட் டிராஃபில நீங்க தான் எல்லா பெரிய டிராஃபி வின்னரு. ஒவ்வொரு லட்சமா எத்தனை இது பண்ணீங்க வீணா. ஒருத்தர் M4 வாங்கிட்டான். சரி செட் ஆகுது சட்டுன்னு முடிங்க. அடுத்து எந்த டீம் ப்ரோ? அடுத்து யாரா? யார் 4 டீம் தானே? டிபிடிஎஸ் பிளடி எம்பிடிஎஸ் டிபிடிஎஸ் ட்ரோலிங்க. ஜேபிடிஎஸ் பங்கு கூப்பிடு. பங்கு இருக்கான் பாருங்க. ஆம் ப்ரோ. பங்கு இப்போ எம்பிடிஎஸ்ல இருந்து நீ வெளிய போனனால எம்பிடிஎஸ் சப்பையா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சுன்னா நீ அதை எப்படி ப்ரூவ் பண்ணணும்? ஜேபிடிஎஸ்க்கு போய் ஐஜெல் பண்ணி நான் எங்க போறனோ அதுதான் எம்பிடிஎஸ், நான் எங்க போறனோ அங்க நான் தான் பூலு, நான் எங்க போறனோ அவன் தான் ஜெயிப்பான் அப்படின்னு ஒரு மாயை நீ தான் உருவாக்கணும். ஜேபிடிஎஸ்ல போய் என்ன செருப்படி வாங்கிட்டு இருக்கற? அங்க போயிட்டு ப்ரோ இன்னும் ஜெயிக்கிற சான்ஸ் இருக்கு ப்ரோ. 3 மேட்ச் நாங்க ஜெயிச்சிரோம் ப்ரோ. இவ்வளவு நாள் டோர்னமென்ட் முன்னாடி சொல்றீங்களே, டோர்னமென்ட் இந்த டோர்னமென்ட் ஜெயிச்சு கம்மி. 17 மேட்சா என்ன பண்ண? 17 மேட்சா என்ன பண்ண? கொஞ்சம் லைட்டா சினர்ஜி தான் ப்ரோ. இப்போ பெர்ஃபெக்ட்டா வந்துருச்சு ப்ரோ. இப்போ இன்னைக்கு 3 மேட்ச் பாருங்க ப்ரோ. ஒன்ன போய் பெரிய ஐஜெல் புளுத்தியாவன் அப்படின்றான். அப்ப நீ எந்த டீம் டாப்ல இருக்கோ அந்த டீம் அடிக்க மாட்டேங்கிறியே. அது உடைச்சாதானே உனக்கு பாயிண்ட். அடிக்கணுமா ப்ரோ? அடிக்கலாம் ப்ரோ. அடிச்சாதான் அவன் பாயிண்ட்ல 0 ஆவான். நீ டாப் 5 குள்ள போனா நீ தான் பாயிண்ட் மேல ஏறுவ. 57 இருக்கற நீ 67 ஆகி 77 ஆனா கூட அவன் ஒரு மேட்ச்ல டாப் 5 எடுத்தானே நீ சப்ப அவன் கெத்து. 3 மேட்ச்ல அவனுக்கு ஒரு மேட்ச் கிட்ட முடிஞ்சு போச்சு. ஆனா அவனுக்கு 3 மேட்ச்ல கிக் ஆகணும். ஆகுமா? மயில்தான் ஆகும். எப்படி ஆகும்? அப்ப என்ன கணக்கு? நீயும் எம்பிடிஎஸ்ல இருந்தா மட்டும்தான் உன்னால ஜெயிக்க முடியுது. நீயும் பெரிய சீன்லாம் கிடையாது. அந்த அளவுக்கு ஐஜலோட இப்போதைக்கு கரண்ட் பெரிய ஐஜல்லாம் நீ கிடையாது, டம்மி பாப்பா தான் நீ அப்படின்னு நீயே அவனை நிரூபிச்சுக்கிறிய ஒழிய வேற யார்ட்டும் நிரூபிச்சுக்கிறது இல்ல. அவ்வளவுதான், அதான் உண்மை. பாத்துக்கோ, நீ நல்லா ஜெயிச்சனால உனக்கு எல்லாம் கிடைச்சு, தோத்தினா மறுபடியும் எல்லாம் போயிடும். அது மேல அதுல வேற ஐவரி வேற அந்த மாஸ்டர் மைண்டா வேற உள்ள வந்துட்டான். உனக்கு ஆப்போசிட்டா அவன் வேற பெருசா வரான். ஐஜெல்லாம் அவன் பேர் வாங்கிட்டான் அப்படின்னா எல்லாம் அந்த பேரும் உனக்கு ஒண்ணு வராது. அவ்வளவு அப்புறம் அவன் பாத்துக்கோ. அந்த லைம் லைட் ஒன்ஸ் போயிடுச்சுன்னா போனதுதான், மறுபடியும் திருப்பி எடுக்க முடியாது. பார்த்து இருந்துக்கோ. கோஸ்ட்லாம் எங்க அப்புறம் 2 பேர் வச்சுட்டு அவன் எங்க அப்புறம் போவான். அவன் உடுங்க சத்தம் செத்து போயிட்டாங்க. அவங்கெல்லாம் பின்னாடி அந்த அன்னிதான் ஆகலாம் பண்ண ஆயிடுச்சு. வேலு கூப்பிட்டு என்ன சொன்னாலும் என்ன சொல்லுவான்? எங்க பிறகு யாருமே இல்ல ப்ரோ, ஒரே வார்த்தையில முடிச்சு போயிருவான் ப்ரோ.
சீக்கிரம். வேற யாரு என்ன டிஸ்கார்ட்ல இருக்கா? இப்போதைக்கு டாப் டீம்ஸ் ட்ரோலுங்க. இப்ப பாரு ட்ரோலுக்கு போடுற தாயம் தான் பெரிய தாயமே. ட்ரோல் வர சொல்லுங்க. போயிட்டு வெளியே போய் வர சொல்லு.